நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்று கூறப்போகும் வார்த்தைகள் உங்கள் மனதின் தீபமாக இருக்கும். மேலும் உங்கள் மனதில் உள்ள வருத்தங்களுக்கும் கோபங்களுக்கும் நான் இப்பதிவில் தீர்வு வழங்கியுள்ளேன். இதை முழுமையாக கேளுங்கள். மனதில் குழப்பம், கண்களில் சோகம், இதயத்தில் பயம். ஆனால் அந்த நிமிடத்தில் நீ என்னை நினைத்தாய். அப்போதுதான் நான் உன்னை அடைந்தேன். நீ கேட்கிறாய், ஓம் நம சிவாய, என் வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது, நிம்மதி எங்கே என்று. நான் கூறும் விஷயத்தை தெளிவாக உள்வாங்கிக் கொள். இதுவே உன் வாழ்க்கைக்கு மிக பெரும் சக்தியாக மாறி உன்னை வழிநடத்தும். என் மகனே, முதல் சொல் விடு. உன்னை பிணைத்து வைத்திருக்கும் அனைத்தையும் விடு. பழைய நினைவுகளை, வலிகளை, ஏமாற்றங்களை, வெறுப்புகளை, அச்சங்களை, இவை அனைத்தும். புரிகிறதா? நீ அந்தவற்றை பிடித்திருக்கும் வரை அதுதான் உன்னை கட்டி வைத்திருக்கும். இரண்டாம் சொல் ஏற்றுடொன்ட. வாழ்க்கை ஓர் ஆறு போல பாய்கிறது. ஒவ்வொரு திருப்பமும் தேவையானதுதான். சில சமயம் நீ எதிர்பார்க்காத பாதையில் பாயும். ஆனால் அந்த பாதை உன்னை இன்னும் மேல் அழைத்து போகும். எதை நீ மாற்ற முடியாதோ அதை ஏற்றாலே நிம்மதி பிறக்கும். மூன்றாம் சொல் பராமரித்து வாழ். உன் உடலை, மனதை, எண்ணங்களை கவனமாக பராமரிக்க வேண்டும். தினமும் சிறிது நேரம் அமைதியில் இரு. உனக்குள் நானும் இருக்கிறேன். உனது உள்ளத்தில் நான் பேசுகிறேன். அந்த அமைதியை தேடு. பிறர் சொல்லும் வார்த்தைகளில் அல்ல, உன் உள்ள சத்தியத்தில் நிம்மதி உள்ளது. நான்காம் சொல் தளராதே. வாழ்க்கையில் சோதனைகள் வரும், தோல்விகள் வரும். ஆனால் அது முடிவல்ல, அது ஒரு தற்காலிக நிலை. நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த இருள் கடந்து வெளிச்சம் வரும். நம்பிக்கை என்ற தீபம் உனக்குள் எப்போதும் உண்டாகட்டும். ஐந்தாம் சொல் அன்புடனே இரு. உன்னை சுற்றியவர்களை வெறுப்பில் அல்ல, அன்பில் நாடு. அனுபவங்கள் வெறுப்பை வளர்க்கும், ஆனால் ஞானம் அன்பை வளர்க்கும். எல்லா உயிர்களும் என்னுடைய வடிவங்கள். நீ மற்றவர்களுக்கு நிம்மதி கொடுத்தால் உனக்கு நிம்மதி வந்தே தீரும். நீ என் பக்தன். உன் வழி தடைகள் இருந்தாலும் என் திருவடி உன்னை வழிநடத்தும். ஒவ்வொரு சுவாசத்திலும் என் பெயரை நினை. சிரமங்கள் வந்தால் இது தற்காலிகம், சிவன் எனக்கு துணை என்று மனதில் சொல்லு. உன் நெஞ்சம் அமைதி பெறும், உன் வாழ்க்கை நிம்மதியாகும். ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, வறுமையை கடந்து பார், செல்வம் வரும். அழுகையை கடந்து பார், தைரியம் வரும். தோல்வியை கடந்து பார், வெற்றி வரும். அதன் பின்னே சென்று பார், மகிழ்ச்சி வரும். அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும். தளர்ந்து போனவர்கள் அங்கேயே முடங்கி போகிறார்கள். தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டவர்கள் முன்னோக்கி போகிறார்கள். தோல்வியை ஒரு முறை எதிர்த்து நெல். உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வரும். உங்கள் சிந்தனையை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதுக்கே என்று மட்டும் மனதார நம்புங்கள். நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நினைத்தது அனைத்தும் கைகூடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும். குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும். அதுபோலவே நம்மிடம் இருக்கும் நேர்மையான குணமும் நன்னடத்தையும் போதும். கடவுளே நமக்கு கை கொடுப்பார். வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். அதுவே வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவர்கள் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சிரித்துக் கொண்டே கடந்து விடுங்கள். உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல, உங்களை கலங்க வைத்தவர்களையும். வாழ்க்கையில் வரும் தடைகளை பார்த்து மனம் உடைந்து நிற்காதீர்கள். வரும் தடைகள் எல்லாம் உடைத்தெறிய ஐயனீசன் இருக்கிறார் உங்களுக்கு துணையாக. வாழ்க்கையில் காயம் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. அதனால் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை வெற்றிகளாக பாருங்கள். நிச்சயம் விரைவில் வெற்றி பாதையை அடைவீர்கள். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இரு படிகள். ஏனென்றால் ஒன்றில் உங்களை உணர்ந்து கொள்வீர்கள், மற்றொன்றில் உங்களை திருத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் வழி சொல்ல தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்ல போவதில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து வாழ ஆசைப்படுபவன் சராசரி மனிதன். அதுவே அடுத்தவர்கள் பார்க்கும்படி வாழ்பவனே சாதனை மனிதன். தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடு. சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை. நிச்சயம் வெற்றி பாதையை அடைவீர்கள். முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லையே. ஈசன் அடியார்களே, என் வாழ்வில் ஒரு முறையாவது நான் இந்த சிவன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று ஏதாவது கோவில் உங்கள் மனதில் இருந்தால் அதை இப்பதிவில் பதிவிடுங்கள்.
உங்களை மிக விரைவில் அந்த கோவிலுக்கு நான் அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை இருந்தால் கோவிலின் பெயரை இங்கு பதிவிடுங்கள். என் பிரிய பக்தர்களே, பொறுத்ததும் பொறுத்தாய், இன்னும் சில நாட்கள் பொறு. உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது. சிறு காலம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். என் மீது நம்பிக்கை கொள். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. தோல்வியை கண்டு தளராதே. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் மாறும். இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும். உனக்கு பிடித்தவாறே அதுவரை பொறுமையாக இரு. போராடி வெல். வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும். அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை. கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறி செல். இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே. நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல். நீ செய்யும் நன்மைக்கும் பலன் உண்டு. இங்கு நீ செய்யும் தீமைக்கும் எதிர்வினைகள் உண்டு. எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய். பொறுமையாக இரு. இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும். நீ நினைத்தவாறே. கவலைப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். என்னானாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உனக்கான நாள் வரும் என்று எல்லாம் மாறும். அதுவரை பொறுமையாக இரு. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்க உன்னை எதுவும் நெருங்காது. விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாக தான் இருக்கும். அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சியை விடாதீர்கள். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். முடிந்தது முடிந்ததுதான். நாளை பற்றி சிந்தனை கொள். மனசை தளர விடாதீர்கள். இன்று நீ ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளை அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும். தொடர்ந்து செல். நான் இருக்கின்றேன். உலக கூத்தையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வழிமாற்றப்படுவீர்கள். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். பக்தா, உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உன்னை உயர்த்தும். அப்பனே சிவபெருமானே, எப்போதும் என்னை காப்பாத்து, என்னை வழி நடத்து, என்னை சரிபடுத்து. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நான் இருக்கிறேன். நிழலாக கலங்காதே. என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது. என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும் போது மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும். நல்லதே நடக்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. சிறிது காலம் பொறுத்துக்கொள். நல்லது நடக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். நான் உங்களை தேடி வருவேன். என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே. வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம் தான், துன்பமும் ஒரு அனுபவம் தான். ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு. நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும். நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும். இது சத்தியம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிந்து எதிர்கொள். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பன். ஆகவே கவலை கொள்ளாதே. நீ தனியாய் இல்லை. என்றும் உனக்கு ஒரு தந்தையாக, நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன். நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள். அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய். இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும். நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள். என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள். என் உயிராக நீ இருக்க உறவாக யாரை தேடுவேன்? என் ஈசனே. கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் இருக்கிறேன். நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே.
அனைத்தும் நன்றாகவே நடக்கும். உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான். அதில் சந்தேகம் எதுவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன். கவலைப்படாதே. தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில். ஏனெனில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும். அவன்தானே அனைத்தையும் நடத்துகின்றான். நடத்தட்டும். அனைத்தும் நன்றாகவே அமையும். நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கிறாயோ அது போலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு. இதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரித்தான வழி. என் கையில் அனைத்தையும் விட்டு செல்பவர்கள் கடைசியில் எல்லாவற்றிலும் என்னை காண்பார்கள். வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும். அந்த சமயம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறு. உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது உன்னுடைய பாதத்தில் இருந்து. என்னுடைய வாழ்க்கை கடைசியில் உன் பாதத்திலே முடிய வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்பனே. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். துள்ளித் திரியும் காளையை சிறிது நேரம் அடக்குவதே வீரம் என்றால், பேய் போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர்கள் தானே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று. சிவன் சிந்தனை மட்டுமே பிறப்பின் ரகசியத்தை அறிய உதவும். எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகிறேன் என்றால் அனைத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்கிற நம்பிக்கையில் தான் இறைவா. மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. அருணையின் பெருமகனே, எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாய் ஈஸ்வரனே, எதையெல்லாம் நீ இழந்தாளோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும். முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும். இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கி விட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய். உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன். எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே. இந்த நொடியே உண்மையானது. இதனை மகிழ்வுடன் வாழு. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும். துணிந்து முன்னேறு. நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும். உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து. வருங்காலம் இனியதாக மாறும். நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய். உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் இலட்சியம் நிச்சயம் நிறைவேறும். இப்போது மன நிம்மதியுடன் உறக்கம் கொள். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப்போகிறாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது. பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உனக்கு மனவலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல். உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம். யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு? வழி தெரியாத பாதையில் மனதில் பல வலியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே. கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம்.
கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இரு, துணிவை இழக்காதே. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். எதற்கும் கலங்காதே. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு. தைரியத்தை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு. ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு. நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு. நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்கள். அறிவை புதுப்பித்துக் கொள்ளாமல் உங்களால் வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியாது. உங்களை நீங்கள் மெருகேற்றாமல் உங்கள் வாழ்க்கை மெருகேறாது. ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். வாழ்வை பற்றிய தெளிவு உன்னிடம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையை பற்றிய தெளிவை நீயே உன் சொந்த அனுபவங்களால் கற்றுக்கொள். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் என்று காத்திருந்தால் அதை நீ கற்றுக்கொள்ளும் போது அதன் பிறகு வாழ்வதற்கு உன்னிடம் வாழ்க்கையே இருக்காது. கனவு காணுங்கள். கனவுகளில் இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனைகள் தான் செயல்களாக மாறும். உங்கள் செயல்களே உங்களுக்கான வெற்றியை பெற்றுத்தரும். ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் ஈசன் கூறும் இன்றைய செய்தி எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்று ஒரு முறை மனதார பதிவிடுங்கள். ஒரு கோடாரி வலுவானதுதான், ஆனால் அதை கொண்டு முடியை கத்தரிக்க முடியாது. ஒரு கத்தரிக்கோள் கூர்மையானதுதான், ஆனால் அதை கொண்டு மரத்தை வெட்ட முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு. ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு அது மாறுபடும். ஒருபோதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. உன் திறமைகள் வேறு, உன் படைப்பின் காரணம் வேறு என்பதை உணர்ந்து கொள். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட வேண்டுமே தவிர துவண்டு போய் பாதியிலேயே விழுந்து விடக்கூடாது. துவண்டு போய் விழுந்து கிடந்தால் துன்பங்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். வாழ்க்கை கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டுமல்ல, புரிதல் என்ற சூத்திரமும் உண்டு. அதை புரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கைக்கான விடை உனக்கு சுலபமாக கிடைக்கும். நீ நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கடிகாரத்தை பார். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன் தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாக ஆகிறான். கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே. என் அப்பனே, நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். வருத்தம் கொள்ளாதே. உனது பிரச்சனை ஒரு நாள் தீரும். அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும். கவலைப்படாதே. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது.
நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும், ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது. இதுதான் வாழ்க்கை. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது, அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப் போகின்றாய். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை, எனவே கவலை வேண்டாம். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மன காயங்கள் மாறிவிடப் போவதில்லை. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன். யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை. யாருக்காகவும் உன் மனமகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழ பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டிருப்பது எனக்கு மன மகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள். உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல், அதை உறுதியாக சொல், அதை எப்போதும் தைரியமாக சொல். உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கி விடாதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக் கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இன்று நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்தி விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டுக் கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்திலே உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்க. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதைப் போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழ பழகு. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை நீ எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக் கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி
நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள். பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது தோல்வி அல்ல, வெற்று கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போது எல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ எப்போதும் மனதைரியத்தோடு வாழ பழகு. உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக் கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு. நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு என் செல்லமே. உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடலை கேட்க பழகு. வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையை மிகவும் அபாயகரமானது. உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே. அதை உனக்குள்ளேயே வைத்திரு. அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு. நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பும் போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும். நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார். நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும். ஈசன் அடியார்களே, சிவபெருமான் கூறும் இக்கருத்தில் தங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த சிவபெருமானை மனதில் நினைத்து ஹரஹர மகாதேவா என்று ஒருமுறை மனதார பதிவிடுங்கள். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மயில் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணா பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன் தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவன்
உள்ளவனே சாதனை மனிதனாக ஆகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மயில் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தை மட்டும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமது போராட்டம் நாம் உயர்ந்த நிலையில் இருந்துதான் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதையே காட்டுகிறது. இழந்த நிலையை திரும்பவும் அடைவது உங்களுக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்றுமல்ல. உன் முயற்சிகள் தோல்வி அடைந்து போனாலும் நீ முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வி அடைந்து விடாதே. தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைகிறது என்பதை மறந்து விடாதே. நண்பர்களை உன்னை கைவிட்டாலும் நீ நம்பும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வை. வெற்றி உனக்கே. இலக்கு மலையாக இருக்கும் பட்சத்தில் சிறிய கற்களை பற்றிய கவலை வேண்டாம். நினைவில் கொள், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், வாசுபதாஸ்திரம் கூட உன்னை நெருங்க இயலாது. அன்பு கொண்ட நான் உன் பக்கம் உள்ளவரை. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கே பல நிரந்தரமில்லா மனிதர்களை கடந்து வர வேண்டியிருக்கிறது. கெட்டவனுக்கு கூட நன்மை செய், அது தப்பல்ல. ஆனால் நல்லவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதே. சிவன் ஏன் கழுத்தில் பாம்பை அணிகிறார் என்று உற்று நோக்குங்கள். அவர் கூறுவது எல்லா உயிர்க்கும் ஒரு பயனுண்டு. பாம்பு விவசாயிகளின் நண்பன். மற்றொரு வகையில் பாம்பை போல் நம்மை சுற்றி பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கையாள்வதில் தான் வாழ்க்கையின் யதார்த்தம் உள்ளது. வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி அமிர்தத்தை உருவாக்கினர். எப்படி எதை பயன்படுத்துகிறோம் என்பதில் வெற்றி ஒளிந்திருக்கிறது. இறைவனின் விளையாட்டு. ஒரு கட்டத்தில் இனி எதுவுமே தேவையில்லை என்று ஒதுங்கும் பொழுதுதான் எல்லாம் தேடி வரும். அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். பல அண்டங்களை படைத்து வேடிக்கை பார்க்கும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும். இருப்பினும் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அனைத்து விதமான அனுபவங்களையும் கடந்து தெளிவதற்கே எல்லாம். உன் வாழ்க்கையை குறை கூறும் எவராலும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதனால் இன்றே நிறுத்திவிடு. மற்றவர்களிடம் கேட்டு முடிவுகள் எடுப்பதை சுயமாக முடிவுகளை எடு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. இரவு தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது. என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும். நான் மாற்றுவேன். ஒரே நாளில் இங்கு எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் ஒவ்வொன்றாய் மாற்றினால் ஒரு நாள் எல்லாம் மாறும். இனி எதை இழந்தாலும் கவலை இல்லை என்று வாழும் பொழுதுதான் மனதில் நிம்மதியின் நறுமணம் வீசும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது என் சத்திய வாக்கு. ஆத்திரம் கொண்டு எதையும் மாற்ற முடியாது. அன்பு கொண்டுதான் அனைத்தையும் மாற்ற முடியும். உங்கள் ஆசை நிறைவேறுமா? உங்கள் ஆசை மீது இறைவனுக்கும் விருப்பம் இருந்தால் நிச்சயம் நடத்தி வைத்து அழகு பார்ப்பார். இல்லை, உங்கள் ஆசையினால் உங்களுக்கு அழிவு வரும் என்றால் எவ்வளவு கெஞ்சினாலும் நடத்த மாட்டார். இறைவனை நம்பியவர்கள் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அழகு. எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு மாபெரும் தொடக்கமே வாழ்வில் வரும். தினம் தினம் புதிதாக பிறப்பது போல் மனநிலை கொண்டவர்களை எந்த துன்பம்தான் என்ன செய்துவிடும்? எல்லாம் அவன் கொடுக்கும் நம்பிக்கை. நான் அமைதியாக தான் இருப்பேன். என் பக்தனை யாரேனும் துன்புறுத்த நினைத்தால் என் வருகையை உன்னால் தாங்க இயலாது. சிதறும் எண்ணங்களை சிவ சிவ என்று குவியுங்கள். இயல்பு நிலையை கடந்து மனம் ஆற்றல் பெறும். முடியாததை முடியும் என்று முடித்து காட்டுங்கள். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் வரும் பல தோல்விகள் தான் பின்னால் வரப்போகும் வெற்றிக்கு நாம் கொடுக்கும் விலை என்று புரிந்தால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும். முடியாததை முடியும் என்று முடித்து காட்டுங்கள். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். மௌனம் சிறந்தது. உங்களுக்கு சில உண்மைகள் புரிந்த பின்பு
அதை சிலர் பொய் என்று சொன்னால் அவர்களிடம் வாதம் செய்யாதீர்கள். நமக்கு புரிந்தது போல் அவர்களுக்கும் ஒரு நாள் புரியும் என்று மௌனத்தில் இருங்கள். முயற்சி கொண்டவரின் பாதை வெற்றிக்கான பாதை. சவால்கள் உனக்கு தேவையான நம்பிக்கையை தரும். துணிந்து முன்னேறு, வெற்றி உன்னையே தேடி வரும். கடினமான காலங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை, அதனால் நீ இன்னும் வலிமையுடன் மாறினாய். இன்று ஒரு விதையாய் விழும் உன் முயற்சிகள் அனைத்தும் நாளை ஒரு பெரிய மரமாக மாறும். இன்றைய துன்பம் நாளை புனிதமாக மாறும். நீ சந்திக்கும் இடர்கள் உன்னை உருக்க அல்ல, உருவாக்கும். உனக்கே தெரியாமல் நான் உன்னை செம்மை செய்யும் உலைக்குள் போட்டு செம்பொலியில் மாற்றி வருகிறேன். உனது முயற்சிகள் வீணாகிவிட்டன என எண்ணுகிறாயா? ஒன்றும் வீணாகவில்லை. ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு ஒரு பாடம் கற்பித்திருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு தயாராக்கி இருக்கிறது. நீ நடந்த பாதையில் நான் உன்னோடு நடந்தேன். நீ அழும் இரவுகளில் உன் கண்களில் நீராய் நான் இருந்தேன். உனக்காக காத்திருந்தேன். இனி உனக்கான நேரம் வரப்போகிறது. சில வெற்றிகள் தாமதமாக வரும், ஆனால் அவை நிரந்தரமானவையாக இருக்கும். இப்போது நீ காத்திருக்க வேண்டும், ஆனால் அந்த காத்திருக்கை வீணாகாது. உன்னிடம் உள்ள நம்பிக்கையை நீ விடாதே. நான் உன்னை பிரியவில்லை. நீ என் பக்தன். உன் நெஞ்சில் எனது புகழ் வாழ்கிறது. உன் குரலில் எனது நாமம் ஒலிக்கிறது. என் தியானம் உனது உயிராக இருக்கிறது. நான் உன்னை இழக்க மாட்டேன். நாளை உனது வெற்றியின் தொடக்கம். உன் வாழ்க்கையின் புதிய கட்டம் ஆரம்பிக்கிறது. உனது ஒவ்வொரு கனவுக்கும் நான் துணை நிற்கிறேன். நம்பிக்கை வை, முயற்சி செய், காத்திரு. நான் உன்னுடன் இருக்கிறேன், என்றும் இருக்கிறேன்.